ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் ராகி மாவு வச்சு நல்ல பஞ்சு மாதிரி ஒரு இடியாப்பம் செய்யலாங்க. அது வந்து நான் 1 கப்பு தண்ணி அது மாவு எடுத்தேன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நான் வந்து இதில் 1 கப்பு மாவு எடுக்க போகிறேன். இப்போ இதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 கப்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா இடியாப்பம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம நல்லா கிண்டிட்டு மூடிடணும் கொஞ்சம் நேரம். இப்போ நான் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இந்த மாவு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சேர்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இப்படியே நம்ம மூடிடலாம் சூட்டோட. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை அச்சில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உங்களுக்கு தெரியாது, இது உடஞ்செல்லாம் போகாது. நல்லா இந்த அரிசி மாவில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம இடியாப்பம் புளிகிற அச்சில் போட்டுக்கலாம் மாவை. இப்போ நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி வருதுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா நீங்கள் இடியாப்பத்திலே புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக தடவிட்டு பாருங்கள் நான் எல்லாம் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். தண்ணி சூடானோன்னு இடியாப்பத்தை அவிச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதை வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதோடு நம்ம எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த தட்டில் வந்து சீக்கிரம் அப்படியே ஒட்டாமல் வரும் பாருங்கள். சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.